குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். வணக்கம். அடுத்து நீங்கள் ஒரு கதையை பார்க்க போகிறீங்க. அந்த கதையினுடைய முடிவில் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்க. Denali got punishment. விஜயநகர பேரரசுக்கு அருகே கோல்கொண்டா என்ற நாடு இருந்தது. அதற்கும் விஜயநகரத்துக்கும் தீராத பகை. அடிக்கடி போர் நடக்கும். அப்படி நடந்த ஒரு போரில் கோல்கொண்டா தோற்றுவிடுகிறது. இப்பொழுது கோல்கொண்டா அரசவையை காண்போம். படைத்தளபதி, போரில் தோல்வியடைந்த காரணம்? மன்னிக்க வேண்டும் மன்னா, விஜயநகர பேரரசின் வீரர்கள் மிக அதிக அளவில் இருந்தார்கள். அதனால் நாம் போரில் தோற்றுவிட்டோம். அவமானம், வெட்கம். நம்மால் விஜயநகர பேரரசை எதிர்க்க முடியாதா? வெல்ல முடியாதா? முடியும் மன்னா. அடுத்த போரில் நாம் கண்டிப்பாக வெற்றி பெற முயற்சி செய்வோம். முயற்சி செய்வதா? மன்னரே, ஒரு ஆலோசனை கூறலாமா? சொல்லுங்கள் அமைச்சரே, ஆலோசனை என்ன? நாம் பலமுறை விஜயநகர பேரரசை எதிர்த்து போர் புரிந்து விட்டோம். ஆனால் அடிக்கடி தோற்று விடுகிறோம். காரணம், அவர்கள் பெரிய நாடு, நிறைய வீரர்கள் வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து சண்டையிடுவதை விட மூளையை பயன்படுத்த வேண்டியது முக்கியம். மூளையை பயன்படுத்துவதா? கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள். நாம் எப்படியாவது விஜயநகர மன்னரை கொன்று விடுவோம். கொன்று விடுவதா? அது எப்படி நடக்கும்? நாம் ஒரு ஒற்றனை அனுப்புவோம். அவன் விஜயநகர பேரரசை கொன்றுவிட வேண்டும். அப்பொழுது நாம் போர் தொடுப்போம். அவர்கள் பெரிய குழப்பத்தில் இருப்பார்கள். அந்த நாட்டை வென்று விடலாம். நல்ல யோசனை. உடனே ஒற்றனை வரவழையுங்கள். மாமன்னருக்கு வணக்கம். உங்கள் உத்தரவுக்காக இந்த ஒற்றன் காத்திருக்கான். ஒற்றனே, இன்றே விஜயநகரம் செல். அமைச்சர் உனக்கு வழிகாட்டுவார். நீ இன்று முதல் 45 நாட்களுக்குள் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரை கொன்றுவிட வேண்டும். இந்த காரியத்தை மிகச் சிறப்பாக செய்தால் உனக்கு 3 கிராமங்களை பரிசாக அளிக்கிறேன். நன்றி மன்னரே, அப்படியே செய்கிறேன். அமைச்சர் ஒற்றனிடம் தனது திட்டத்தை விவரித்தார். ஒற்றன் உன்னிப்பாக கேட்டுக்கொண்டான். மறுநாள் ஒற்றன் விஜயநகர நாட்டிற்குள் நுழைந்தான். அம்மா, அம்மா, யாராவது இருக்கீங்களா? வாருங்கள் ஐயா. தாங்கள் யார்? நீங்க எங்கேருந்து வரீங்க? அம்மா, என் பேர் சபாபதி. நான் தென்னாலிக்கு தூரத்து வரவு. அப்படிங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா? எனக்கு பசி இல்லைம்மா. தெனாலிராமன் எங்க? ஐயா, அவர் ஊருக்கு போயிருக்காரே. வரத்துக்கு 4 நாள் ஆகும். ஐயையோ, நான் தென்னாலிராமனோட தூரத்து சொந்தம். ரொம்ப நாளாக உங்கள் வீட்டுக்கு வர சொல்லி கேட்டுட்டு இருந்தான். அதனால் வெளியூர்லேருந்து நடந்தே வந்திருக்கேம்மா. ஐயா, அவர் இல்லைன்னா என்ன ஐயா? நீங்க வீட்டில் இருங்க. அவர் வரும்போது நீங்க பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ஒன்றும் தொல்லை இல்லையே? அப்படிலாம் இல்லை ஐயா. அவர் வந்தோடனே அவரை பார்த்துட்டு நீங்க போங்க. அது வரைக்கும் தங்கி இருங்க. ரொம்ப நன்றி அம்மா. அன்றிரவு ஒற்றன் கையில் கத்தியுடன் அரண்மனைக்குள்ளே புகுந்தான். யாரங்கே? காவலர்களே, உள்ளே வாருங்கள். மறுநாள் அரசவை கூடியது. ஒற்றனே, நீர் யார்? எங்கிருந்து வந்தாய்? அரசே, நான் கோல்கொண்டா நாட்டைச் சேர்ந்தவன். தங்களை கொல்லவே இங்கே வந்தேன். என்ன? கோல்கொண்டா நாட்டிற்கு அத்தனை திமிரா? அவர்கள் மீது மீண்டும் படையெடுத்து அவர்களை அழித்தே தீருவோம். இந்த ஒற்றனை பாதாள சிறையில் அடையுங்கள். மன்னரே, என்ன அமைச்சரே? இந்த ஒற்றன் தெனாலிராமன் வீட்டில் தங்கியிருந்தான் மன்னரே. என்ன? அவன் தென்னாலிராமன் வீட்டில் தங்கியிருந்தானா? ஆமாம் மன்னரே. தெனாலிராமனுக்கும் இந்த சதிக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படியா? உடனே தென்னாலிராமனை கைது செய்யுங்கள். மன்னரே, நான் என்ன தவறு செய்தேன்? என்னை ஏன் கைது செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள்? தெனாலிராமா, நேற்றைய தினம் ஒரு ஒற்றன் அரசனை கொல்ல வந்தான்.
அவன் உன் வீட்டில் தான் தங்கியிருந்தான். உனக்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு? என்னது, ஒற்றன் என் வீட்டில் தங்கியிருந்தானா? இது என்ன புது கதை? அந்த ஒற்றன் உன் வீட்டில் தான் தங்கியிருந்தான். இங்கு இருக்கும் அனைவருக்கும் அது தெரியும். அரசே, என்னை நம்புங்கள் அரசே. எனக்கும் இந்த சதிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தெனாலிராமா, ஒற்றன் உன் வீட்டில் தான் தங்கியிருக்கிறான் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். அரசே, இது அநியாயம், இது அநியாயம். எனக்கும் இந்த சதிக்கும் சம்பந்தமே இல்லை. இது அநியாயம், இது அநியாயம். மன்னரே, மன்னரே, மன்னரே! எதற்கு இங்கு வந்தாய்? மன்னரே, என் கணவர் தெனாலிராமருக்கு ஒற்றன் எங்கள் வீட்டில் தங்கியிருப்பதே தெரியாது. நானே எங்கள் வீட்டில் அந்த ஒற்றனை அனுமதித்தேன். என்ன? ஆம் மன்னரே, அவர் வெளியூர் சென்றிருந்தார். அப்பொழுது ஒரு வழிப்போக்கன் போல் இந்த ஒற்றன் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தான். தன்னை தெனாலிராமனின் சொந்தக்காரன் என்று சொன்னான். அதனால் வீட்டிற்குள் அனுமதித்தேன். அது தவறுதான், ஆனால் தெரியாமல் செய்த தவறு. நீ சொல்வது உண்மையா? ஆம் மன்னரே, என் குழந்தை மீது சத்தியமாக நான் சொல்வது உண்மை. ஓ, இது தெரியாமல் தெனாலிராமனை தண்டிக்க உத்தரவு விட்டு விட்டேனே. தெனாலிராமனை அழைத்து வாருங்கள். மன்னரே, இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை மன்னரே. அது புரிந்தது. உன் மனைவி அதை தெரிவித்து விட்டாள். ஆனால் உமக்கு மரண தண்டனை விதித்து விட்டேனே, அதை மாற்ற முடியாது. உமக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். நீர் எப்படி சாக வேண்டும் என்று நீரே முடிவு செய்து கொள். கண்டிப்பாக மன்னா. சொல், நீ எப்படி சாக விரும்புகிறாய்? நான் உங்கள் கையால் வெட்டுப்பட்டு இறக்க விரும்புகிறேன். அதுவும் உங்களுக்கு நன்கு வயதான பிறகு. உங்களால் கைகளால் வாளை தூக்கவே முடியாது என்ற நிலையில் இருக்கும்போது வெட்டுப்பட்டு இறக்க விரும்புகிறேன். என்ன? ஆம் மன்னவரே, உங்களுக்கு வயதான பிறகு என்னை கொல்லுங்கள். தெனாலிராமா, உனது புத்திசாலித்தனத்தை கண்டு நான் மெச்சினேன். அப்படியே ஆகட்டும்.